வணக்கம். இன்னைக்கு 18ஆம் சோபாயில சொல்லி இருக்கிற கருத்துக்களை பத்தி விரிவா பார்ப்போம். மிக தொலைவில் உள்ள அக்னி பிளம்பான சூரியனை நீங்க பழம்னு தவறா நினைச்சு அவரையே உன்ன சென்றீங்கன்னு ரொம்ப அழகான ஹனுமனின் சிறுவயது குறும்ப பத்தி இந்த சோபாயில துளசிதாசர் குறிப்பிட்டிருக்காரு. குழந்தைங்க விளையாடும் போது மரத்துக்கு மரம் தாவர மாதிரி ஹனுமன் விண்வெளியே கடந்து சென்ற அந்த அற்புதமான காட்சியை நம்ம கண்ணுக்கு கொண்டு வந்து காமிக்கிறாரு. ஹனுமன் தன்னோட மழலை பருவத்திலேயே கிரகங்களை கடக்கும் சக்தி படைச்சவர் அப்படிங்கறதையும் இந்த சோபாய் மூலமா நமக்கு உணர்த்துறாரு. ஜகசகஸ்ர ஜோகன் அப்படின்னு 500 வருட பழமையான ஹனுமன் சாலிசால குறிப்பிட்டிருக்கிறது மூலமா நம்ம பண்டைய இந்தியர்கள் அப்பவே துல்லியமா கிரகங்களை கணக்கிட்டு இருக்கிறது நம்மள ஆச்சரியப்பட வைக்குது. ஜகா அல்லது யுகா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்குது. ஒரு யுகம் அப்படிங்கிறது 12,000 தெய்வீக ஆண்டுகளா பூலோகத்துல பார்க்கப்படுது. சஹஸ்ரா அப்படிங்கிறது 1000 குறிக்குது. ஜோஜன் இல்லைன்னா யோஜன் அப்படிங்கிறது 8 மைல், அதாவது 13 கிலோமீட்டரை குறிக்குது. ஜகசகஸ்ர ஜோஜன் அப்படின்னா 12,000 × 1000 × 13 கிலோமீட்டர், அதாவது அப்ராக்சிமேட்டா ஒரு 15 மில்லியன் கிலோமீட்டரை குறிக்குது. இன்னைக்கு நம்ம சயின்டிஸ்ட்லாம் சொல்லக்கூடிய டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன்னும் 15 மில்லியன் கிலோமீட்டர் தான். சூரியனை நோக்கி ஹனுமன் செல்லும் போது அவரை சுத்தி இருக்கிற மற்ற கிரகங்கள் மற்றும் நட்சத்திரத்தை விளையாட்டு பொருளா கருதி அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு தன்னோட இலக்கான பழம், அதாவது சூரியனை நோக்கி சென்றதா சொல்றாங்க. நம்ம ஜோதிடத்துல ஒவ்வொரு கிரகங்களும் அவங்களோட நிலைகளும் தான் இங்க வாழுற உயிரினங்களோட வாழ்க்கைய தீர்மானிக்குதுன்னு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கிரகமும் ஒரு தனித்தன்மையோட இருக்கிறதாவும் அது நம்ம வாழ்க்கைய மேம்படுத்துறதாவும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு சூரியன் நம்ம பிரகாசத்தையும், சந்திரன் நம்ம எமோஷன்ஸையும், செவ்வாய் நம்ம ஆக்கிரமிக்கும் பண்பையும், புதன் நம்ம புத்தி கூர்மையும், குரு நம்ம பகுத்தறிவியும், சுக்கிரன் நம்ம படைப்பாற்றலையும், சனி நம்ம பொறுமையையும், ராகு நம்ம தெளிவையும், கேது நம்ம அமைதியையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா சொல்றாங்க. ஹனுமனை கிரகநிலையே மாத்திர சக்தியா குறிப்பிடுறது மூலமா கிரகங்களோட பாதிப்புகள் இருக்கும் தருவாயில ஹனுமனை நம்பினா நம்ம விதிய மாத்தக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கிறதா நம்மளுக்கு உணர்த்துறாங்க. சிறு வயதோட சூரியனுக்கும் ஹனுமனுக்கும் இருந்த பந்தம் முடிஞ்சில்ல. சூரியன் தான் ஹனுமனோட குரு. உலக ஞானங்களை கத்துக்கணும்னு ஹனுமனுக்கு ஆர்வம் வந்த போது இந்த உலகத்தோட சுழற்சியே தீர்மானிக்கிற சூரியனை தன்னோட குருவா தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனா ஆதவன் இவரோட கல்விக்கு நேரம் ஒதுக்க முடியாத காரணத்தினால மறுக்கிறாரு. இருந்தாலும் ஹனுமன் சூரியனோட ரதத்துக்கு முன்னாடி தகிக்கும் சூட்டை கூட பொருட்படுத்தாம அவரோட வேலையும் பாதிக்காம சூரியனால என்னெல்லாம் கத்து கொடுக்க முடியுமோ அது அனைத்தையும் கத்துக்கிறாரு. ஹனுமனோட இந்த ஆர்வத்துல முருகி போன ஆதவனும் தன்கிட்ட இருந்த எல்லா ஞானத்தையும் பகிர்ந்தது மட்டும் இல்லாம அஷ்ட சித்திகளும் கொடுக்கறாங்க. இந்த ராமாயணத்துல ராவணன் மிகப்பெரிய அஸ்ட்ராலஜர். அவரு ராவண சம்ஹிதா அப்படின்ற ஜோதிட குறிப்புகள் பத்தி எழுதினது மட்டும் இல்ல, கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களை நேர்த்தியா கையாள்றது மூலமா தன்னோட அதிர்ஷ்டத்தையே தீர்மானிச்சாரு. இந்த குறிப்பு மூலமா ராவணனாலையும் கிரகங்களோட இன்ஃப்ளூயன்ஸ மாத்த முடியும் அப்படின்னு பாக்குறோம். ஆனா கெட்ட சிந்தனையோட ஆளுமைய செலுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால கிரகங்களை கையாண்டா அது எப்பவுமே கை கொடுக்காது. கிரகங்களை நம்ம ஆசானா பார்த்து அவங்க உணர்த்துற குறிப்புகளை அறிஞ்சு நடக்கிறது தான் உத்தமம்னு ஹனுமன் சூரியனை தன்னோட ஆசானா ஆக்கினது மூலமா நமக்கு எடுத்துரைக்கிறாரு. இப்போ இந்த ஸ்லோகத்தோட ஆர்டர் வைஸ் மீனிங் ஒரு தடவை பார்த்துடலாம். ஜக யுகம் சஹஸ்ர 1000 ஜோஜன் 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்
பரபானு இருக்கும் சூரியனை லீல்யோ தாகி தவறாக நினைக்கிறீங்க, மதுர பல ஜானு சுவையான பழம் என்று அப்படின்னு ஹனுமனோட குறும்பு கலந்த சக்திய பத்தி துளசிதாசர் இந்த சௌபாயில குறிப்பிட்டிருக்காங்க. நன்றி.